அனைவருக்கும் வணக்கம். ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல இந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் எடுக்கக்கூடியது. இந்த வீடியோ நம்ம போடுறது நீங்கள் சிந்திக்கணும், சிந்திச்சு அதை கேட்டாற்போல் படித்து வர்த்தகம் பண்ணுங்க அப்படிங்கிற நோக்கத்துக்காக மட்டும்தான் இதை போடுறோம். ஓகேங்களா? நாம் இதை வாங்குங்க வீங்கன்னு என்றைக்குமே நம்ம சொல்கிறது கிடையாது. மார்க்கெட்டுடைய டைரக்ஷனை சொல்கிறோம், அவ்வளோதான். அந்த இடத்துல வரும்போது அந்த முடிவு எடுத்துக்கோங்க. எய்தர் அப் ஆர் டவுன், யுவர் விஷ். ஓகேங்களா? உங்கள் டெக்னிக்கல் நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்க, ப்ரைஸ் ஆக்ஷனோட என்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கிடையாது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ ப்ரைஸ் ஆக்ஷனோ இலியட் வேவோ இதெல்லாம் இன்ட்ராடேக்கு நோ, பொசிஷனுக்கு தான். அதுவும் அந்த பொசிஷனும் அது கிடையாது. மேக்ஸ் படி தான் பொசிஷனும் இயங்கும். ஓகேங்களா? அப்போது நீங்கள் அதற்கேற்றாற் போல் பயிற்சி எடுத்து படித்து தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். தெரியாமல் மட்டும் தயவு செய்து ட்ரேட் பண்ணாதீங்க. இதை சார்ந்து உங்கள் பகுதியில் யாராவது தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்தா கற்றுக்கோங்க, தப்பு கிடையாது. இல்லை சார் என்னால் முடியாது ஓனாகவே பண்ணணுன்னா நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணலாம், யார்கிட்டையும் போக வேண்டாம். மார்க்கெட்னா என்ன ஏதுன்றது பேசிக்லேருந்து படிங்க. கொஞ்சம் காலங்களாகும், வருடக்கணக்கு, அவ்வளோ, வேற ஒன்றும் கிடையாது. சரி, நம்ம இன்னைக்கு லெவலுக்கு வருவோம். இன்னைக்கு நிஃப்டி 24,500 கால் 88 ரூபாய்க்கு மேலே இருந்தால் அப் சைடு, 88 ரூபாய்க்கு கீழே இருந்தால் டவுன் சைடு. என்னதுங்க? நிஃப்டி டவுன் சைடு, நிஃப்டி அப் சைடுங்கிறது இந்த வேல்யூவில் வச்சு சொல்கிறோம். அப்போது இந்த ஸ்ட்ரைக் இதுக்கு மேலே இருந்தால் ஒரு குறிப்பிட்ட விலையில் போயிட்டு அதை திரும்பி ஆகணும், திரும்பணும். ஆர் எய்தர் இங்கிருந்து இங்கே திரும்பணும். அங்கே ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ், ரிவர்சல் பாயிண்ட்ஸ்னு இருக்குது. அதே கீழே ஒரு விலையிலேருந்து திரும்பணும், ஆர் அதுக்கு கீழே திரும்பணும். ஓகேங்களா? அப்போது ஒவ்வொரு ப்ரைஸும் ஒவ்வொரு எல்லையில் போனால் அந்த எல்லையை அது கடக்கும் பொழுது அங்கேருந்து கீழே திரும்புதா இல்லையா, ஃபால்ஸா, இதுக்கு மேலே தான் இருக்கா இல்லை கீழே தான் இருக்கா, அதெல்லாம் ட்ராப் வைப்பாங்க. அதெல்லாம் நம்மளால் மேக்ஸ்லேயே கால்குலேஷன்லேயே கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம டோட்டலி ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும், இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் தான், எதுவுமே இது கிடையாது. கணக்குப்படி நம்ம பார்த்து வர்த்தகம் பண்ணுவோம். அப்போ அது அதுக்கு இடையில இதுக்கு மேலே இருக்க வரைக்கும் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா அதுக்கு இடையில என்ன டார்கெட் இருக்கோ, மினிமம் டார்கெட். அப்போ அதுக்கு கீழே இருந்தால் வேற சைக்கிள் எடுக்கணும். அப்போ அது எந்த விலையில் எடுக்கலாம், அதில் கால்குலேஷன்ஸ் வேற வரும், டோட்டலி மாறும் கால்குலேஷன்ஸ். அப்போ அந்த வேல்யூவில் தான் பை பண்ணணும் அப்படிங்கிற ரூல்லாம் இருக்குது. அதை சார்ந்து படித்து தெரிந்துக்கிட்டு வர்த்தகம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.